பராசக்தி. என்னையா பராசக்தி? மொழி போர். இது என்ன மொழி போர்? அந்த காலத்தில் உருட்டின மாதிரி இந்த காலத்தில் உருட்ட பார்க்குறீங்களா? இப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா 65களில் தேசிய கல்விக் கொள்கை முதலாக கொண்டு வராரு லால் பகதூர் சாஸ்திரி. அப்போ தாய்மொழி, தொடர்பு மொழி ஆங்கிலம், 3வது மொழி இந்தி கட்டாயம் அப்படின்னு அதில் வருது. அப்போ தான் அதை எதிர்க்கிறாங்க அவங்க. அதுவே அயோக்கியத்தனம். 2 மொழி இருக்குல்ல, தாய்மொழி தமிழ், ஆங்கிலம் இருக்குது. 3வது மொழி இந்தி கட்டாயம்னால அப்படியே கற்றுக்கிட்டாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதாக போகிறது. இவர்கள் அதை அரசியலாக்குனாங்க. இந்தி திணிப்புன்னு அரசியலாக்குனாங்க. சரி, ரைட், கரெக்டு, இந்தி திணிப்புப்பா. இதை வச்சு ஆட்சியும் முடித்தாங்க. அதில் பல பேர் தீக்குளிச்சு உயிர் நீத்தார்கள். இதெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு அந்த மொழி கொள்கையில் பல மாறுதல்கள் வந்தது. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா இருமொழி கொள்கைன்னு அறிவித்தாங்க. எது? ஆங்கிலம் தமிழ் தாய்மொழி, ஆங்கிலம் தொடர்பு மொழின்னு இருமொழி கொள்கை அண்ணா காலத்தில் அறிவிக்கிறாங்க. அதை அறிவித்த இடத்துலையே தமிழை பிரதானப்படுத்துறீங்கன்னா இன்னை வரைக்கும் படுத்தலை. இன்னை வரைக்கும் அரசாணைகள் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. டெண்டர்லேருந்து எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் இதே பக்கத்தில் கர்நாடகா போங்க, கேரளா போங்க, தமிழில் அவங்க மொழியில் இருக்கும். கர்நாடகாவில் கன்னட மொழியில் இருக்கும், அவங்க மலையாள மொழியில் இருக்கும். அங்கே நீங்கள் ஆங்கிலத்தையே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் தமிழ் வாழ்க்காதுன்னு உருட்டுனீங்க, எதுவும் நடத்தலை. அதற்கு அடுத்து இந்த விவகாரம் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வருவோம் நீங்கள் நீதிமன்றங்களில். அதையும் எந்த இதையும் பண்ணலை. ஆனால் இத்தனை ஆண்டுகளில் இவர்கள் தமிழுக்காக செய்தது என்னென்னா, தமிழை ஒழித்து அந்த இடத்துல தங்கிலீஷை கொண்டு வந்து